ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கனால சில நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்லாம் கிடையாது. இது வந்து முழுக்க உங்களோட எஜுகேஷன் ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கைட் பண்ணுறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீப்பான ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஃபண்டில் போய் செலக்ட் பண்ணி போடுறதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல கம்பெனி லோ ப்ரைஸு, அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் லிஸ்ட் ஆஃப் சில கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இயர்லி ப்ரைஸ், நவ் ப்ரைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டாக் மேலே, அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் சொல்கிறேன் இல்லை மற்றபடி யூடியூப்பில் நிறைய சேனல் சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் நிறையா வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த நல்ல ஸ்கேம்லாம் போயிட்டு அதில் போய் ட்ராப் ஆகி விழுந்துட வேண்டாம். ஸோ உங்களுடைய ரிசர்ச் கட்டாயம் தேவை. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா HDFC பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேங்க்கு. ஸோ அது வந்து ரீட்டைல் பேங்கிங்கும் சரி, ப்ரைவேட் பேங்க்லேயும் நம்பர் 1 பேங்க்கு. ஏர்லியராக 1700 இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 878 ருபீஸில் இருக்குது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி IDFC பேங்க்கு உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 83 to 100 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 68, 69, 70க்குள்ளே இருக்குது. ஸோ இதே நீங்கள் கன்சிடர் பண்ணால் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி HCL டெக், அப்போ நீங்கள் ஐடியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இன்ஃபோசிஸ், HCL டெக், TCS பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி வைஸ் நீங்கள் எனர்ஜி அந்த இதில் பார்க்கணும் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, NTPC, பவர் கிரிட் அதை நீங்கள் பார்க்கலாம். ஆட்டோமோட்டிவ் அது பார்க்கணும் அப்படின்னா மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ் அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி நீங்கள் எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சின்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறது தான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ உங்களோட ஃபண்டானது ஒரே இன்வெஸ்டர், ஒரே செக்டரில் போடாமல் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஏதாவது ஒரு இடம் டவுன் ஆச்சுன்னா கூட இன்னொரு கம்பெனி வந்து நமக்கு தூக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசினாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அது வரைக்கும் பாய்.